இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு முதல் வாசகத்தில் ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயம் நடக்குது. சீடர்களை பிடிச்சி சிறையில் போட்டாங்க. எதுக்காக? இயேசுவை அவங்க போதிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக. ஆனால் இரவு நேரத்தில் ஒரு அற்புதம் நடக்குது. கடவுள் அவங்கள விடுவிக்கிறாங்க. விடுவித்த உடனே காலையில் முதல் வேளையாக மறுபடியும் போய் இயேசுவை குறித்து அன்னைக்கு சபைகளில் போதிச்சிருக்கிறாங்க. எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு மனநிலை பாருங்களேன். இப்போ நானும் நீங்களும் அந்த இடத்துல இருந்திருப்போம் அப்படின்னா என்ன செஞ்சுருப்போம்? நிச்சயமாக நான் சொல்கிறேன், நான் என்னோட இடத்துலேருந்து யோசிக்கிறேன். நீங்கள் என்னோட நல்லவங்களாக இருக்கலாம். என்னோட இடத்துலேருந்து நான் யோசிக்கிறேன், நிச்சயமாக எப்படியா நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் என்கிட்ட இருந்திருக்கும். ஆனால் அவங்களுக்கு இயேசு மேலே அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு பற்று. அவங்களுக்கு இயேசு தான் எல்லாம். அவங்களுக்கு இயேசு தான். ஏன்னா இயேசுகிட்ட இருந்து அவங்க பெற்றுக்கொண்ட காரியங்கள் அவ்வளவு, இயேசுவிடம் இருந்த உண்மை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. எனவே இயேசுக்கு பக்கத்துலேயே நிற்கிறாங்க, இயேசுவை இறுக்கமாக பிடிக்கிறாங்க. இயேசு மேலே அவங்களுக்கு அவ்வளவு தாகம், அதை அடக்க முடியாமல் எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் மறுபடியும் இயேசுவை தான் அறிவிப்பேன் அப்படின்னு போகிறாங்க. அன்பு மக்களே, நான் இயேசுவை அறிவிக்கிறத பற்றி இங்கே பேசலை. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் கேட்க வேண்டிய ஒரு அடிப்படையான கேள்வி, எனக்கு இயேசு மேலே தாகம் இருக்கிறதா? ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்கணும் இந்த கேள்வி, அடிப்படையான கேள்வி. இயேசு மேலே உள்ள தாகம் எனக்குள்ள வளர்ந்து கொண்டே போகிறதா, இல்லை என்றால் தேய்ந்து கொண்டே போகிறதா? ஏன்னா அவர் தான் உண்மையான தெய்வம், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. அவர் உண்மைக்காக நின்றார், உண்மைக்காக சான்று பகிர்ந்தார், உண்மைக்காக தன் உயிரையும் கொடுத்தார். நாமளும் அந்த பக்கம்தான் நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறார். இயேசு மேலே வியப்புக்குரியவங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு காலையில் கூட நான் திருப்பலிக்கு அமெரிக்கன் ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன். அதில் ஒரு பெண்மணியை பார்க்குறேன். நெற்றியில் திருநீரோட ஆலயத்துக்குள்ளே அமர்ந்திருந்தாங்கன்னா ஒரு இந்து சகோதரி. அவங்களுக்கு இயேசு மேலே பற்று, இயேசுடைய வார்த்தை மேலே தாகம். நாம் கிறிஸ்தவங்க, கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், நாங்கள் ஞானஸ்தானம் வாங்கிட்டுன்னு சொல்லக்கூடிய நமக்கு இயேசு மேலே தாகம் இருக்கிறதா? அந்த பெண்மணி, அந்த பெண் குழந்தை அந்த திருப்பலியில் அவ்வளோ பக்தியாக பங்கெடுக்கிறாங்க. ஆனால் இயேசு தான் எனக்கு எல்லாம், இயேசுட்ட நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நாம் திருப்பலியில் எப்படி பங்கெடுக்கிறோம்? ஸோ அடிப்படையான கேள்வி, ஒவ்வொரு நாள் நமக்கு நாமே கேட்க வேண்டிய கேள்வி, நான் இயேசு மீது தாகத்தோடு இருக்கிறேனா? நான் இயேசு மீது பற்று கொண்டு இருக்கிறேனா? இதை தான் இன்னைக்கு நற்செய்தி வாசகத்தில் பார்க்குறோம். இயேசு ரொம்ப அழகாக சொல்கிறாரு, உனக்கு ஒளி மேலே பற்று இருந்தாதான், நீ ஒளிக்குரியவனாக இருந்தாதான் நீ ஒளியை தேடி வருவ. நீ இருளுக்குரியதை, இந்த உலகத்திற்குரியதை, நீ இருளை சார்ந்து வாழ்ந்தனா எப்படி ஒளியாகிய என்ன தேடி வருவ? ஒளியாகி என் மீது உனக்கு எப்படி பற்று இருக்குன்னு கேட்குறாரு இன்னைக்கு ஆண்டவர். இன்னைக்கு இயேசு மேலே எனக்கு பற்று இல்லை அப்படின்னா நான் இருளை தேடுபவனாக இருக்கிறேன், இருளில் இருக்கிறவனாக இருக்கிறேன், இருளை நோக்கி போகிறவனாக இருக்கிறேன். அப்படி போனாதான் என்னையால் இயேசு நோக்கி திரும்ப வர முடியாது. அன்பு மக்களே, உங்களுக்கும் எனக்கும் இயேசு மேலே உண்மையான பற்று இருக்குதா? இந்த கேள்வியை நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில் எழுமணுன்னு கேட்கணும். இல்லை வெறுமனே நடிப்பு கிறிஸ்தவங்களாக இருக்கிறோமா, போலி கிறிஸ்தவங்களாக இருக்கிறோமா, நம்மளை கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சும்மா அடையாளம் காட்டுறதுக்காக கிறிஸ்தவங்களாக இருக்கிறோமா? இல்லை, உண்மையாகவே இயேசுவின் மீது பற்று கொண்டவர்களாக, இயேசுவின் மீது ஒரு அறியாத, இனம் புரியாத பாசம் கொண்டவர்களாக நாம் இருக்கிறோமா? அது தேய்ந்து கொண்டே போகிறதா? இந்த கேள்விகளை அடிக்கடி நீங்கள் கேட்டு இயேசு மீது உங்களுடைய ஈர்ப்பை தயவு செய்து வளர்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அது மட்டும்தான் உங்களுக்கு வாழ்வு தரும், வேற எதுவும் வாழ்வு தராது. இயேசு மீது இருக்கிற பாசமும் பற்றும் தான் உங்களுக்கு நிலையான, உண்மையான, மகிழ்ச்சியான வாழ்வை தர முடியுமே தவிர வேறு எதாலையும் யாராலையும் தர முடியாது. எனவே உங்களுக்கு நீங்களே தினமும் கேட்க வேண்டிய கேள்வி, நான் இயேசுவை நேசிக்கிறேனா? என்னுடைய நேசிப்பு, இயேசுவின் மீதான நேசிப்பு வளர்ந்து கொண்டே போகிறதா, இல்லை என்றால் தேய்ந்து கொண்டே போகிறதா? இந்த கேள்வியை ஒவ்வொரு நாளும் கேட்டு உங்களை நீங்கள் இயேசுவுக்குள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அதுதான், மீண்டும் சொல்கிறேன், உங்களுக்கு வாழ்வு தரும். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். ஆமென்.